ஆம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நான் எதுவுமே உனக்காக செய்யவில்லை என்று நினைத்து கவலைப்படுகிறாய். ஆனால் உனக்காக நான் நிறைய திட்டங்களோடு காத்திருக்கிறேன் என்பது உனக்கு இன்னமும் புரியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய திட்டங்களோடு இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காதது போல உனக்கு அற்புதமாக செய்து தர வேண்டும். அதாவது நீ ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருக்கிறாய். உனக்கு ஒரு நல்ல வேலை, உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை என்று. ஆனால் அதையெல்லாம் விட இன்னொரு மடங்கு ஒரு நல்ல விஷயம் செய்தால் சாய் நமக்காக இன்பதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் என்று அதன் மூலமாகவாவது இன்னொரு சந்தோஷமாக இருப்பாய் என்று நானும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். என்னுடைய ஆசைகள் கூடிய விரைவிலேயே நிச்சயமாக பலிக்கும். ஏனென்றால் உன்னுடைய ஆசைகளையே செய்து கொடுக்கும் நான் என்னுடைய ஆசைகளை செய்யாமல் எப்படி இருப்பேன்? ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வாழ்க்கையில் நீ தொலைத்த அனைத்து விஷயங்களும் உனக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது என்று சொல்லத்தான் நான் வந்தேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை அள வைத்து வேடிக்கை பார்க்க பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் நானும் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வேன். நீ காதில் கேட்பாய். அதற்கு பிறகு திரும்பவும் என்ன செய்வாய்? அழுவாய். இதுதான் நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயம். கொஞ்ச நாள் பொறுமையாக இரு, எல்லாம் மாறும் என்று சொன்னாலும் கேட்பதில்லை. கொஞ்ச நாள் நான் உனக்கு நல்ல விஷயத்தை செய்து தந்து விடுவேன், கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்றாலும் கேட்பது கிடையாது. எல்லா விஷயத்திலேயும் மனதுக்குள் பயத்தை வைத்துக்கொண்டு வெளியில் சிரித்து கொண்டு இருந்தால் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்று நினைப்பார்கள். ஆனால் எனக்கு தெரியாதா உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனதளவில் மிகப்பெரிய ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய் என்று? உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாரத்தை தான் சுமக்கிறாய். ஆனாலும் அந்த பாரம் கூடிய விரைவிலேயே இறங்கும் பாரம்தான். நிச்சயமாக உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாகவே அனைத்து விஷயத்திலேயும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் விஷயங்களை பார்ப்பாய். நீயே நினைப்பாய், எல்லாமே நமக்கு எதிராக நடந்துவிடுமோ என்று நினைத்தோமே. ஆனால் நம்ம அப்பா அப்படியே நமக்கு எப்படி வாக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி நல்ல விஷயத்தை நடக்க வைத்து விட்டாரே என்று நினைத்து சந்தோஷப்படுவார். நிறைய தோல்விகளோடு நிறைய கவலைகளோடு நீ இருந்த நாட்கள் எல்லாம் போய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக இருக்கும் நாட்களோ வந்துவிட்டது. 1000 பேருக்கு நீ பதில் சொல்ல வேண்டுமோ என்று நினைக்கிறாய். ஒரு விஷயத்தை செய்ய போனால் முதலில் என்ன நினைக்கிறாய்? அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமே என்று நினைக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்வேன். என்ன தெரியுமா? எந்த ஒரு நிலையிலும் நீ யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கும் இடத்தில் உனக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக நின்று உன்னை ஒவ்வொரு கட்டத்திலேயும் தூக்கிவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். புரிந்ததா? ஆசைகள், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் உண்டு. அந்த ஆசைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாகவே நடத்தி வைப்பேன். நிறைய துரோகங்கள் உனக்கு நடந்தது. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் துரோகங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன். எதற்கெடுத்தாலும் மனதில் கோபம் கொள்ள வேண்டாம். எனக்கு இது நடக்கலை, அந்த விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் நடக்கலைன்னு தெய்வத்தின் மீது கோபப்படாதே. தெய்வமானது உன்னிடம் எதையும் தராமல் அது வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நல்ல விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தப்பாக நடந்து விடுமோ என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் மிக சிறப்பான விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும். உன்னுடைய மனதளவில் நீ படும் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக நல்லதொரு தீர்வுகள் உண்டு. காலம் உனக்கு சோதிக்கிறது என்று நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்பு. எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திற்கும் பயந்து கொண்டே இருக்கக்கூடாது. பயமில்லாமல் தெளிவான ஒரு முடிவெடு. நிச்சயமாகவே எல்லாம் நல்லதே நடக்கும். எப்போ பார்த்தாலும்
ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாயா? யோசி. ஆனால் அதே விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் ஒன்று பயம் வரும், உடல் வீணா போகும், தூக்கம் இல்லாமல் போகும், சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து விட்டாய் என்றால் அது ஓரமாகவே அதை செய்வதற்கு என்னென்ன முயற்சிகளோ அதை எடுப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் மேற்கொண்டு செய்து கொண்டே இரு. கவலைகள் எப்பொழுதும் ஒரு நாளும் எதற்கும் தீர்வாகாது. கவலைகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டும் இருக்காது. கவலைகளை பற்றி யோசிக்காமல், அந்த ஒரு வார்த்தையை பற்றியே நீங்கள் கவலைப்படாமல் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாகவே நடக்கும். அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண வேண்டிய வயதில் கவலையோடு இருந்தால் கஷ்டமாகத்தானே இருக்கும். முடிந்து போய்விட்டது, எல்லாம் முடிந்து போய்விட்டது. எல்லா விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் நேரம் வந்துவிட்டது. யாரை பார்த்தாலும் எப்பொழுதும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு பார்த்தாலும் உன்னிடம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உன்னிடம் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டு அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் நியாயத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவரிடம் பேசுவதை குறைத்துக்கொள். ஏனென்றால் அவர்களிடம் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உன் மீது வருவதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. எப்பொழுதும் ஒன்று சொல்வேன் அல்லவா, நல்ல விஷயத்தை கேள், நல்ல விஷயத்தை பார், நல்ல விஷயம் நடக்கும் என்று. அதை தான் நான் இப்பொழுது சொல்கிறேன். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தக்க தண்டனை கொடுக்கப்படும். வாழ்க்கையில் இந்த சாயை நம்பி நம்பி நீங்கள் ஏமாறுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த சாயை நம்பி ஒருவன் கூட ஏமாறுவது கிடையாது. இந்த சாயை நம்பினால் எப்பொழுதுமே நல்ல இடத்தில் தான் கரை சேர்ப்பேனே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் கெட்ட இடத்தில் உங்களை கரை சேர்க்க மாட்டேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் சுப விஷயங்கள் கூடிய விரைவிலேயே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு நிமிஷத்தையும் எந்த ஒரு நொடியையும் நினைத்து நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அது உனக்கு பெற்றுக்கொள்ள தெரியும். உனக்கு நல்ல வழி நான் காட்டுவேன். எல்லா வழியிலும் உனக்கு நான் இன்பத்தையே கொடுப்பேன். ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்றில் உன்னை அமர வைத்துவிட மாட்டேன். இன்பத்திலேயே உன்னை வாழ வைப்பேன். இன்பமாகவே உன்னை இருக்க வைத்து கண்ணும் கருத்துமாக உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து வாழ வைப்பேன். நிறைய இடத்தில் நீ தோற்று போய் விட்டாய், தலை குனிந்து விட்டாய். இனிமே நீ தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷமும் எதுவும் நடக்காது. புரிகிறதா? தலை குனியும் நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் தலை நிமிர்ந்து நீ நிற்பது மட்டுமே. உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு கவலைகளுக்கும் நிச்சயமாகவே சத்தியமாகவே நல்லதொரு தீர்வு உண்டு. நீ இன்பமாக இருக்க வேண்டிய நாட்களில் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இன்பமாக இருக்க வேண்டிய நாள். இந்த இன்பமான காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் 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 அதிகமான திருப்பங்களை தருவேனே தவிர துன்பம் என்ற ஒன்றுக்குள் உன்னை ஒரு பொழுதும் நான் அழைத்து செல்லவே மாட்டேன். நீ சீரும் சிறப்புமாக அனைத்து விதத்திலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும். நீ நிச்சயமாக இருப்பாய். எந்த ஒரு குறையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். என்னுடைய சாய் எனக்கு எல்லா நாளும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை தருவார் என்று நினைத்துக்கொள். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய மனதை நீ தேற்றிக்கொள்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பம் என்ற ஒன்றை நிச்சயமாகவே அடைவாய். உனக்கு மற்றவர்கள் எல்லாம் ஆறுதல் கொடுப்பதை விட நீயே உனக்கு ஆறுதலாக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெறுகிறாய். தைரியத்தோடு இரு, நிதானத்தோடு இரு. எல்லாம் உனக்கு தேவையானது அனைத்தும் படிப்படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இன்று நீ அழுது கொண்டு பயந்து கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. அதனால் பயங்கள், கண்ணீர், கஷ்டங்கள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருப்பதற்கான வழியை முதலில் பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமாக மாறிவிடும். சந்தோஷம் என்பது நீங்கள் வெளியில் தேடும் ஒன்று கிடையாது. உங்களுக்குள் நீங்கள் தேடும் ஒன்றுதான். வெளியில் தேடியது அனைத்தும் போதும். உங்களுக்குள் தேடுங்கள்.
நிச்சயமாக மாற்றம் வரும். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் பாடுபட்டு எல்லா விஷயத்தையும் செய்து அழகு பார்த்து உன்னை கரை சேர்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.